அதுல என்ன சொல்ற, தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சீமான் குற்றம் சாட்டுறாரு. உங்க கட்சியின் அடிநாதமே அதானே. சோ வந்து மீடியால இது சர்ஃபேஸ் ஆகாம பாத்துங்க, இந்த பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கோங்கன்னா இவங்க அட் எனி காஸ்ட் அதை செஞ்சுதான் ஆகும், இல்லைன்னா அவங்க பதவி இருக்காது. 26 நோக்கி அரசியலை எப்படி நகர்த்தணும் அப்படின்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல, அப்ப அந்த அந்த ஒரு பாதைக்கு வந்து அங்க உதயநிதி இருக்காரு, சபரீசன் அவர்கள் இருக்காரு. அப்போ வந்து ஆட்சியில இருந்தா என்னென்ன கோல்மால் பண்ண முடியுங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு தெரியும்ல, ஏன்னா அவரு இருந்திருக்காருல்ல, 4 வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst from Texas, மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். இபிஎஸ் எல்லா சைட்ல இருந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்காரு. எப்படி கூட்டணி 2026க்கு அமைப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? உங்களோட பார்வையிலேருந்து, உங்களோட கழுகு பார்வையிலேருந்து உங்களோட தாட்ஸை வந்து எங்களோட வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. இல்ல, இந்த இடத்துல நம்ம எடப்பாடி வந்து இப்போ அந்த அதிமுகன்ற கட்சியை கைப்பற்றுறதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்காருன்ற இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் வந்து லைக் ஒரு கிடைத்த இடத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். நீங்க எந்த ஒரு கட்டத்திலயுமே இது வரைக்கும் நீங்க எடப்பாடி நீங்க ஒருத்தரை கணிக்கணும்னா என்ன, அவர் கடந்து வந்த பாதையை பார்க்கணும், அப்படிதானே? அதை பார்த்தாதான் அவர் என்ன மாதிரி ஒரு மெட்டீரியல். நீங்க எடப்பாடி அவர்களை வந்து நமக்கு சொந்தக்காரரோ பந்தக்காரரோ கிடையாது. அவரோட செயல்பாடுகள்ல இருந்துதான் நம்ம அவரை வந்து அவர் யாரு எப்படிப்பட்ட மெட்டீரியல்னு நம்மளால கணிக்க முடியும். அவரு பாருங்க, அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லா இடத்துலயும் கரெக்டா பயன்படுத்தி வந்திருக்காரு. அவர் எந்தெந்த இடத்துல அவரோட வலிமை தெரிஞ்சுதான் அவரால எந்தெந்த நேரத்துல பெஸ்டான ஒரு முடிவை எடுக்க முடியுமோ அந்த முடிவை எடுத்து அந்த இரட்டை இலைங்கிற சின்னத்தை கைப்பற்றிட்டாரு. சரியா? அது வரைக்கும் கட்சி கூட தான் இருந்தது, இல்லன்னா இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க இவரு பன்னீர்செல்வம் அவர்களை வந்து நீக்கியதுனாலதான், சசிகலா அவர்களை நீக்கியதுனாலதான், டிடிவி தினகரன் இன்னொரு அணியா இருக்கிறதுனாலதான் வந்து இவங்களுக்கு சவுத்துல வாக்கு போகுது அப்படின்றாருல. இவர் அடுத்தது நீங்க 26 நோக்கி அரசியலை எப்படி நகர்த்தணும் அப்படின்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல, இப்ப குடிவாரி சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி குடிவாரி கணக்கெடுப்பு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் எப்படி விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால அந்த அறிக்கையை விட்டாரு. பாஜக நீங்க மத்திய அரசு தான் வந்து அதை எடுத்து நடத்த முடியும், அப்பதான் வந்து கோர்ட்ல அடி வாங்காது, அப்பதான் சட்டமாகும் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து எப்படின்னா 26க்கான களம் வந்து இந்த ரிசர்வேஷன், அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்வேஷன். ஆமா, அந்த ரிசர்வேஷனை வச்சு அந்த இஷ்யூவை கையில எடுத்தாதான் நீங்க வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் ஸ்டேட் பாலிடிக்ஸ் திருப்ப முடியும். நீங்க ஏடிஎம்கே வச்சு டிஎம்கே வரணும்னா இந்த இடத்துல நீங்க ஜெயலலிதா அவர்கள், நீங்க எல்லாரும் இப்ப என்னன்னா ஜெயலலிதா மாதிரி இவரு இல்ல அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா மாதிரி இருக்கிறதுக்கு என்ன அவசியம்? இவரை மாதிரி இருந்தா போதும். எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இருக்கும். சரியா? கட்சியை வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சவங்க பக்கத்துல இருந்தே கட்சிக்காக வந்து எதிராக வேலை பார்த்தவங்க. இப்ப இவரு ஓபிஎஸ் அவர்களே சசிகலா அவர்களை எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாரு, நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க முரண்பாடு, அங்க எல்லாமே முரண்பாடு. நீங்க டிடிவி தினகரன் அவர்களும் அவரு வந்து இந்த சின்னத்துக்காக ஆர்கே நகர்ல சின்னத்துக்காக வந்து காசு கொடுத்தாருன்னு சொல்லி திகார் ஜெயில அவங்க வந்து ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க அவரை. சோ அந்த மாதிரி மத்திய அரசு அழுத்தத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு இவ பொது பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்க பாஜக சொல்றதான் இவங்க வந்து கேட்கறாங்கன்ற அளவுக்கு வந்துருச்சு. இவங்க சசிகலா அவர்கள் நான் அரசியல் வாழ்க்கையில இருந்து வெளியேறிக்கிறேன்னு அவங்க லெட்டர் எல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்கல்ல. ஆமா, அது பொது வாழ்க்கையில இருந்து வந்து ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வருவாங்க மாட்டாங்க, வருவோம். இப்ப திடீர்னு வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு வந்து செயல்படுறாங்க. நீங்க எடப்பாடி அவர்கள், நீங்க கடந்த அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது. அவருக்கு வந்து அந்த உள்ள ஒரு இடைத்தேர்தலே ஒரு பொது தேர்தல் மாதிரி ஒரு 23 தொகுதிக்கு என்னோ வந்து வந்தது, இடையில வந்தது இல்ல. இப்ப பன்னீர்செல்வம் அவரு விலகினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வைக்க வேண்டியதாயிருச்சு. அவங்க அந்த இடத்துல கரெக்டா அவருக்கு எவ்வளவு வேணுமோ கரெக்டா அந்த 11 மட்டும் தூக்குனாரு பாத்தீங்களா? அது உங்களுக்கு அப்ப அவரை வந்து ஆட்சியில இருந்தாரு. அப்ப ஆட்சியில இருந்தா ஒரு கட்சியால என்னென்ன பண்ண முடியும்? இங்க தேர்தல்ல தோத்தவங்களையே ஜெயிச்சுட்டாங்கன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு எதிராக எடுத்து கேஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க.
ஆமா. சிதம்பரம் அவர்களுக்கு நடந்தது. இப்போ இங்க மாணிக் தாக்கூர் அவர்கள், விஜய் பிரபாகரன் அவர் சன் விஜயகாந்த் சன் அவர்களுக்கு நடந்தது. அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்போ வந்து ஆட்சியில இருந்தா என்னென்ன கோல்மால் பண்ண முடியுங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு தெரியும்ல. ஏன்னா அவரு இருந்திருக்காருல்ல. 4 வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்காருல்ல. அப்ப நான் அந்த முதலமைச்சர் நாற்காலியில இருந்தா என்னென்ன பண்ண முடியும்னு ஜெயலலிதா அவர்களை பார்த்து அவர் கத்துந்திருப்பார்ல. ஒரு முதலமைச்சர் பதவிக்கு உண்டான ஒரு அதிகாரத்துல இருந்தா என்னென்ன பண்ண முடியுங்கிறத வந்து இவர் அனுபவிச்சிருப்பார்ல பர்சனலா. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்கு கிடைச்சிருக்கும்? வேற அமைச்சர்களுக்கு இருந்திருக்கும். நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவர் இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிற ரூட் மேப் இவர் போட்டு தானே போயிட்டு இருப்பாரு. நம்ம அவரை லேசா இடப்பட முடியாது. அது வந்து ஃபெயில் ஆகுதா இல்ல வந்து அவருக்கு சக்சஸ் கொடுக்குறாங்கிற ரிசல்ட்ல தான் இருக்கு. நீ முயற்சியே எடுக்கக்கூடாதுங்கிறத வந்து அவரை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இருந்தா அவரோட லீடர்ஷிப்ல போறாரு. இப்ப என்ன பாக்கணும் அப்படின்னா, கூட்டணி இல்லாம வெல்ல முடியாத நிலைமைக்கு எடப்பாடி அவர்களும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா யாரோட அமைக்கிறாங்கிறது தான் வந்து இங்க முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னன்னா, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. ஒண்ணு சீமான் அவர்கள் விஜய் அவர்களோட சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறது. அதுல சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி வருவாருன்னு ஒரு 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 விஷயம் இருக்கு. அதுல ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவரு ஊழல் லஞ்சமுக்கு எதிராக நான் நிக்கிறேன் அப்படின்றப்ப கடுமையா சொல்றேன். அதே மாதிரி விக்கிரவாண்டி தேர்தல் அண்மையில அவரோட கடைசி கருத்து. ஒரு மனிதன் வந்து எப்படின்னா, இந்த ரிலவன்ஸ வந்து 26 தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும் எல்லாருமே. விஜய் தான் இதுல பெரிய ஒரு அம்சம். எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? விஜய் ஏதாவது அதிரடியா பேசுவாரு, இறங்கி வந்து பேசுவாரு. அவர் என்ன கொள்கையை சொல்ல போறாரு? மாநாடு, என்ன பொறுத்த வரைக்கும் மாநாடு நடத்தினாலுமே அவர் குட்டி கதையை தான் சொல்லுவாரே தவிர, அவர் வந்து அந்த தேர்தல் ஈவ் ஆஃப் தி எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த ஒரு அதிரடி அரசியலும் பண்ண மாட்டாரு. கருத்து மட்டும் தெரிவிப்பாரு. அது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதிமுக அல்ல நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து ஹீட்டை தாங்கிடுவாங்க கிரவுண்ட்ல. ஆனா இவங்க வந்து திமுகவோட ஹீட்டை தாங்குவாங்களா? ஏதாவது திமுக எதிர்த்து நல்லா வன்மையா பேசிட்டு அந்த ஹீட்டை கிரவுண்ட்ல தாங்கி நிப்பாங்களா? எலெக்ஷன் வரைக்கும் 2 வருஷம் இருக்குல்ல. இன்னும் வந்து 18 மாதங்கள் இருக்கு. அவ்வளவு நாள் அவங்க ஹீட்டை தாங்க வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. அது ஒரு பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக்கலா அது நல்ல மூவ் தான். அந்த ரிலவன்ஸை மட்டும் காமிச்சுக்கிட்டே இருந்தா போதும். சீமான் அவர்களுக்கு ரிலவன்ஸ் இருக்கணும்னா கூட்டணின்னு சொல்லிட்டாருன்னா அவரோட ரிலவன்ஸ் போயிடும். கூட்டணிங்கிறது இப்போ சொல்லவே மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. விஜயும் சொல்ல மாட்டாரு, சீமானும் சொல்ல மாட்டாரு. எடப்பாடி அவர்கள் மீன்வேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, களத்தை திருப்புறதுதான். ஒரு பெரிய குண்டா போடணும். போடுறதுல வந்து ஒரு பெரிய குண்டா போடணும். போட்டு வந்து அட்டென்ஷனை வந்து இவரு எடப்பாடி அவர்களை சுத்தி நீங்க திருப்பணும். நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா ஸ்டாலின் அவர்களோட அறிக்கையை நீங்க அட்டாக் பண்ணணும். டீகோட் பண்ணி அட்டாக் பண்ணணும். நீங்க அவர் எப்படி வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தள்ளி விட்டுட்டாரோ, அதுல நீங்க லாஃபுல்லா நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிஷனா நீங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும். சரி, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல எடுத்து எவ்வளவுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டு போவோம். தெரிஞ்சுட்டா என்ன குடிமொழிவு போற போகுது. நான் என்ன கேக்குறேன், இப்போ அமெரிக்கால வெள்ளை இன மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, கருப்பின மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஒரு சென்சஸ் இருக்குல்ல. எல்லாருமே மனிதர்கள் தானே. அது ஆனா அந்த கணக்கெடுப்பு எடுத்துதான் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த புள்ளி விவரங்கள் தேவைப்படுது. அவங்களுக்கு உண்டான நீங்க அவங்களுக்கு ஹவுசிங் அலவன்சஸ் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல. அதுல வந்து அந்த ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ ரிசர்வேஷன் வந்து அந்த யுஎஸ்ஏ மாதிரி வளர்ந்த நாடுகள்லயும் அவங்களுக்கு வந்து ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இங்கேயுமே ரிசர்வேஷன் இருக்கு. ரிசர்வேஷன்ன்றது வந்து தேவைதான். உலகம் ஃபுல்லா தேவை. நீங்க யோசிக்கலாம், அமெரிக்கால ரிசர்வேஷன் இருக்கான்னு யோசிக்கலாம். இங்கேயும் இருக்கு. ஹவுசிங் பிளான்ஸ் இருக்கு, சப்சிடிஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த வெட்டரன்ஸ், பிளாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஆமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன், அதிமுக கொஞ்சம் செலவைக்கு போட்டு எடுப்புமே. அதிமுக இருக்கிற பெரிய பலமே அது வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு. அவங்களால வந்து ஒரு எலெக்ஷன்ல நல்லா பொது தேர்தல்ல நல்லா செலவு பண்ணி நிக்க முடியும். அவங்களுக்கு இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த பக்கம் என்ன சொல்றது, அவங்க அந்த சிறுபான்மையினர் ஓட்ட திருப்பணும்னு பாக்குறாங்க. ஆனா அது வந்து ஸ்டாலின் இருந்து வருமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஸ்டாலின் கிளவரா பிளே பண்றாரு. அவரு அந்த கூட்டணிய நீங்க அவங்க கிட்ட இருந்து உடைஞ்சு வருவாங்கிறத கடைசி ஆப்ஷனா வச்சுங்க. அது வந்து அவங்க இன்டாக்ட் வந்து அவங்க பிரிஞ்சு வர்றதுக்கு அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த காரணமும் இல்ல. சரியா? அது வரைக்கும் அதெல்லாம் கடைசி கூட்டணி கணக்கெல்லாம் கடைசி. அதெல்லாம் இப்ப பார்க்கவே. இப்ப பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க பிரச்சனைகளை எடுத்து பெரிய விஷயங்கள் அது பண்ண மாட்டேங்கிறாரே எடப்பாடி. யாரு அதுதானே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. செலவு பண்ணணும் சார். கிரவுண்ட்ல செலவு பண்ணணும் சார். செலவு பண்ணாதான் சார் பெரிய ஆள் காமிக்க முடியும். நீங்க அவருக்கு வந்து இனிமே தேவை வந்து பணம் இல்ல. இனிமே தேவை வந்து அதிகாரம். அப்போ அதிகாரத்துக்காக நீங்க வந்து ஆட்சியில இருக்கும்போது நீங்க அதிகாரத்துக்காக வந்து சேர்த்த என்ன சொல்றது, அந்த ஒரு உங்களோட எம்பையர் இருக்குல்ல, அந்த எம்பையர் நீங்க வந்து ஏதாவது பெரிதொன்றை இழக்காதவன் எப்படி அடைய முடியும்? நிச்சயமா அது செலவு பண்ணணும். அதுக்கு மக்கள் போராட்டமா மாத்தணும், மக்கள் இயக்கமா மாத்தணும். எப்படி வந்து இவங்க வந்து
இந்த அதிமுக பீரியட்ல இருக்கும்போது அந்த 10 பேர் கொலை பட்டாங்க இல்லையா, அந்த துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில, அதை எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து போதைய வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க, டாஸ்மாக் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. அதே மாதிரி மோடி வர்றதுக்கு எல்லா வாட்டியும் கருப்பு கொடி காட்டி எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. இல்ல இதுல என்ன தெரியும்ல, இவரு வந்து ஆக்சுவலா கொஞ்சம் இதுல நீங்க அந்த பழைய அந்த 23 தொகுதிகள் நடந்துச்சுல, அதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்கெங்க தேவையோ அங்கங்க மட்டும்தான் அவர் பொருளாதாரத்தை இறக்குறாரு. இந்த இடத்துல நம்ம செலவழிச்சு நமக்கு என்ன சொல்ற ஸ்பாயில் பண்ணுமா, அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணுமா அப்படின்னு தோன்ற இடத்துல எல்லாம் அவருக்கு எங்கெங்க மினிமம் தேவையோ அந்தந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டா செலவு பண்ணி, அவர் பிசினஸ் மேன் இல்லையா, அதுதான் பிரச்சனையா இருக்கு. அவரோட கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா கேஜ் பண்ண எப்படி பண்ணலாம், அவர் பிசினஸ் மேன்னால இவ்வளவு செலவு பண்ணா போதும், கரெக்டா இந்த இடத்துல இவ்வளவு பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு வெற்றி பெறுமா இல்லையாங்கிற 26ல பார்ப்போம். ஆனா அவர் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பிக் பேங்கும் இல்லாம 26க்கு தயாராயிட்டு இருப்பாரு எனக்கு தோணல. ஒண்ணு இருக்கு, அது ஏதாவது சொல்ல போறாரு. அது என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து அவர் பெரிய போராட்டங்கள் பண்ணா அது வந்து காமன் பப்ளிக்க வந்து அவரால் ஈர்க்க முடியும் இன்னுமே. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க கிரவுண்ட்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்குகள் அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல இருந்து, அதே மாதிரி அதுக்கு பேர் என்ன, அந்த 1000 ரூபாய் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து பஸ், பெண்களுக்கு பஸ், அதுக்கப்புறம் வந்து ஆமா இந்த மாதிரி 1-2 வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா போயிருக்கு டிஎம்கேக்கு. ஆமா, நலத்திட்டங்கள் கொடுக்கறதுனால வந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வணிகத்துக்குள்ள நீங்க போகணும். நீங்க உங்களை கொஞ்சம் மக்கள் பிரச்சனைக்காக நீங்க உங்க வழக்கமான அரசியல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு அரசியலுக்குள்ள இறங்கி வரலன்னா உங்களால காமன் பப்ளிக் உங்களால ஈர்க்க முடியாது. நீங்க விஜய் சீமானை வச்சுட்டு எப்படி நீங்க போய் ஓட்டு கேட்பீங்க, ஜெல்லாகாதுல்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கு எதிராளவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா, லஞ்சம் ஊழலையும் நாங்களும் எதிர்ப்போம். நீங்க திமுகங்கிற கட்சி இல்லைன்னா லஞ்ச ஊழலுக்கு வழியே இல்லை. ஏன்னா அவங்கதான் ஏன்னா சீமா அதான் சொல்றாரு. ஏன்னா தீய அரசியலின் தொடக்கமே அவருக்கு இப்ப பெரிய பிரச்சனை ஆச்சுல, விக்கிரவாண்டியில பேசி இவரை பத்தி கலைஞர் அவர்களை பத்தி பேசி பிரச்சனை ஆச்சுல. அதுல என்ன சொல்ற, தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சீமான் குற்றச்சாட்டாரு. உங்க கட்சியின் அடிநாதமே அதானே. திமுக நீங்க அதிமுக ஆன்டி திமுக அது வந்து அப்படி வைக்க முடியாதுங்கிறதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திமுக வச்சிருக்கீங்க. சோ அந்த மாதிரி அந்த கட்சி வந்து நீங்க முழுக்க சித்தாந்தங்கிறது வந்து உங்களுக்கும் அந்த பெரியாரிய கொள்கை தான் உங்களுக்கும் ரிசர்வேஷன் 2 பேருமே ஏத்துக்கிறீங்க. தமிழ் குடி ஒற்றுமை நீங்க அட்லீஸ்ட் நீங்க இப்ப சீமான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க தமிழர் தானே, தமிழர்கள் தானே ஆள்றாங்க. சோ அந்த ஒரு நிலைமைக்கு வரனால நீங்க அந்த அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பேசுங்க, யாராவது எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போட்டு ஒத்துமையா இருப்போம். புரியுதா? அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பண்ண மாட்டேங்கிறாரு. திருப்பி அதான பிரச்சனையா இருக்கு. ஏன் அவருக்காக ஷார்ப்பா அந்த மாதிரி ஒரு எடுத்து அவரோட என்ன சொல்றது, அவருக்கு வந்து அரசியல் ஆலோசனை அவர் யாரோட பண்றாருன்னு தெரியல. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இருக்காங்களானே தெரியலையே நமக்கு என்னது. ஏன்னா நீங்க பாருங்க, நமக்கு ஒரு தெரியுது இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து பெரிது பண்ண முடியும்னு ஒரு காமன் மேன் காமன் பப்ளிக்கே தெரியுது. கணேஷ் தெரியுது, அருண் தெரியுது. அந்த மாதிரி தெரியும் போது அப்ப அவருக்கும் அது தெரியக்கூடிய மெக்கானிசம் இருக்கணும். அவருக்கு அது புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல என்ன பிரச்சனை தெரியல, பாக்கணும். ஆமா, நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய, அதாவது வந்து அவரை சுத்தி இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து சரியில்லையோ அப்படின்ற மாதிரிதான் வந்து எல்லாருமே வந்து அது சந்தேகப்படுற அளவுக்கு தான் இருக்குது. யார் அட்வைஸ் பண்றாங்க, ஏன் ப்ராப்பர் அட்வைஸ் இல்ல. இப்ப நீங்க வந்து ஸ்டாலின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகே இருக்கிறாரு. இப்ப வந்து இந்த சைட்ல வந்து அவர் மருமகன் பெண்ணுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. சோ அதனால வந்து கண்டினியூஸா வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் லூப் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. என்ன பாக்குறேன்னா ஸ்டாலின் அவர்களோட டெலிகேட்டட் பொசிஷன்ல தான் அவரோட மருமகன் இருப்பாரு. நிச்சயமா அவரு வந்து இந்த ஜெனரேஷனோட நல்லா கனெக்ட் ஆகிக்க முடியும். இப்ப கரண்ட் எக்கனாமிக் ஒரு பிசினஸ் குரூப்போட அவரு வந்து நல்லா ஒரு டைப்ல இருக்க முடியும். ஏன்னா அவரும் வந்து ஒரு he will add a youth element to the politics. அங்க என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இந்த ஜெனரேஷனோட நெட்வொர்க் வளர்த்தெடுக்கிறதுக்கு சபரீசன் அவர்களால முடியும், அதே மாதிரி உதயநிதி அவர்களாலையும் முடியும் அடுத்து. ஏன்னா நீங்க யூ ஹேவ் டு see through into the next generationல உங்க கட்சியை வளர்க்கணும்னா நீங்க அடுத்த இளைஞர்களை உள்ள கொண்டு வரதுதான் ஆக முடியும். இல்ல கட்சி எப்படி வளரும்? அப்ப அந்த ஒரு பாதைக்கு வந்து அங்க உதயநிதி இருக்காரு, சபரீசன் அவர்கள் இருக்காரு. இங்க வந்து அதே மாதிரி அடுத்த கட்ட தலைவர் மகேஷ் அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள் அந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வர்றாங்க உள்ள. அதே மாதிரி இவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி ஆட்கள்ல வந்து லாயலிஸ்டா தேடி போகணும். நீங்க ஒரு கூட்டம் போகணும். இவரு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் கம்பெனின்னு ஒண்ணு உருவாக்கி சக்கப்போடு போறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லாயலிஸ்ட் கூட்டத்தை உருவாக்குங்க. நிச்சயமா எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா, உதயநிதி, அதுக்கப்புறம் வந்து
சபரீசன் எல்லாருமே இருக்காங்க. இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓல்டு பீப்புள் தான் இல்லையா? தொண்டு தொட்டு வந்தவங்க, அரசியல்ல வந்து அதாவது வந்து படம் சாப்பிட்டு கொட்டை போட்டவங்க அவங்களாதான் இருக்கிறதுனால they're not able to tap the youth அப்படின்ற மாதிரி தான் வந்து லைட்டா வந்து தோணுது இல்லையா? அப்படிதான் அவங்களோட அரசியலும் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்களோன்ற ஒரு சந்தேகமும் வருது இல்லையா? யார மாதிரி ஆட்களை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு புரியும்னா, இவரு பேராசிரியர் கல்யாணசுந்தரம் இருக்காரு இல்லையா? நாம் தமிழர் கட்சியில இருந்தாரு. அவரு வந்து அதிமுக பக்கம் போய் சேர்ந்தாருல. அவரை மாதிரி ஆட்கள் அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து எல்லாம் ஒரு வாத திறமை படுத்துது. அவரால் ஒரு விஷயத்த வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனா அவரோட பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன். அவரோட பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. ஆனா வந்து இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஃபெண்டர்ஸா கொஞ்சம் நல்ல கருத்தியெல்லாம் எடுத்து வைப்பாரு. நல்ல பேச்சு வளம் உள்ளவர். அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க தேடி போகணும். போய் வந்து உங்களோட கொள்கை பரப்பு நீங்க அதிமுக நீங்க பிரைம் டைம் டிபேட்ஸ் எல்லாம் இப்ப எப்படி மேனேஜ் பண்றாங்க? இன்னைக்கு என்ன டிபேட் ஆகணும் அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது இல்ல. சிஎம் அதாவது நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வரல. ஒரு சிஎம்மா இருக்கணும்னா அவரு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு அவசியம் இல்ல. இது நடக்காம பாத்துங்க. அவ்வளவுதான். அவ்வளவு சொன்னா போதும். ஒரு லீடர் அவ்வளவு சொன்னா போதும். அதுக்குண்டான வேலையை வந்து அவங்க பாத்துக்கணும். நீங்க வந்து அந்த மாதிரிதான் சீஃப் செக்ரட்டரி தான் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கணும். அதுக்குதான் வந்து அதிகாரி. அதுக்குதான் வந்து ஏன் வந்து ஒருத்தர் ஆளுகிற மன்னன் இடத்துல ஒரு மினிஸ்டர் அமைச்சர் லெவல்ல நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அவர் வந்து இதை பார்த்து எண்ணத்தை மட்டும் சொன்னா போதும். செயல் வந்து அதிகாரிகள் தான் செய்யணும். சோ வந்து மீடியால இது சர்ஃபேஸ் ஆகாம பாத்துங்க, இந்த பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கங்கன்னா இவங்க அட் எனி காஸ்ட் அதை செஞ்சுதான் அவங்க, இல்லைன்னா அவங்க பதவி இருக்காது. அதுதான் ஒரு முதலமைச்சரோட அதிகாரம். அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவர். உங்க சிந்தனையை மட்டும் லைட்டா செதற விட்டா போதும். அவங்க வந்து அவங்க அதை எடுத்துட்டு செஞ்சுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்க உங்க ஒரு லாயலிஸ்ட் குரூப் நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணணும். ஒவ்வொரு மாவட்டமா போகணும். போய் உங்களை நீங்க சவுத்ல இப்ப டெபாசிட் போயிருக்குன்றது தெரிய வந்துருச்சு. அப்ப அங்க போய் அங்க என்ன நடக்குது, அங்க என்ன டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த 10.5 நீங்க கொடுத்தனாலதான் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுமூக பேச்சுவார்த்தைக்குள்ள நீங்க இறங்கணும்ல. நீங்க மற்ற தலைவர்களை விட்டுட்டு அவர் டைரக்டா பாலிடிக்ஸ் பண்ண இறங்கணும். அப்பதான் அவருக்கு வந்து 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய டிபெண்டன்சி வந்து குறையும். நிச்சயமா. லாஸ்டா இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். அதாவது நம்ம இதை பத்தி பேசுறோம். ஆனா எடப்பாடியார் வந்து அதை பத்தி அதாவது வந்து பேச்சளவுல ஒண்டிதான் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரு செயல்பாட்டு திட்டங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலா? வாய்ப்புகள் இருக்கு வரல. அவரு நான் எப்படி வரணும்னு பாக்குறேன்னா, நமக்கு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் ஏன் இப்படி மீடியா நீங்க க்ளோஸா பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ற உங்களுக்கே வந்து அவருடைய எண்ண ஓட்டம் ஏன் வந்து போக மாட்டேங்குது? நான் என்ன சொல்றேன்னா, அவர் எப்படி வரணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனைனாலதான் இந்த 10.5 கொடுத்தனாலதான் இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல சில சமூகங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதாக கேள்விப்பட்டு அந்த மாதிரி இப்போ நீங்க கூட்டம் போட்டு பேசணும். நீங்க பெரிய மாநாடு மாதிரி போட்டு இதை நீங்க அட்ரஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஸ்டேச்சர் எப்படி ஒசரும் பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை மாநாடு போட்டு உங்களெல்லாம் முடிஞ்சா நீங்க கூட்ட முடியாதா? ஒரு 3 லட்சம் பேரை கூட்ட முடியாதா? கூட்டலாம்ல. மதுரையிலே கூட்டி இருக்கும் போதே இதெல்லாம் பத்தி பேசி இருக்கணும் அவரு. ஆமா, கூட்டி வந்து இவரு ரேம்ப் வாக் நடந்தார்ல, அதே மாதிரி நடந்து பேசுங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் நடந்தார் இல்லையா, போட்டு நடு வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி கூட்டத்துக்குள்ள ஸ்டேஜ் போட்டு நடந்தார்ல, அந்த மாதிரி நடந்து போங்க. நடந்து போய் வந்து பேசுங்க. இந்த மாதிரி அம்மா இதை செஞ்சுட்டோம், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு பேசுங்க. ஒற்றுமையை பேசுங்க. அந்த மாதிரி பேசி கட்சியை கொண்டு போங்க. அப்போ உங்க மேல இருக்கிற அந்த இந்த மாதிரி ஒரு ஜாதிய கண்ணோட்டம் மாறும்ல. அந்த மாதிரி நம்ம முயற்சிகள் எடுக்கணும். முயற்சிகள் எடுத்தாதான் கொஞ்சம் அதை அதிமுக செலவைக்கு போட்டு எடுத்துட்டோம்னா என்ன பிரச்சனை இருக்க போகுது? நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி அருண், உங்களோட கருத்துக்களை வந்து சொன்னதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பார்ப்போம். அதிமுக வந்து நிஜமாவே திமுகன்னு ஒரு கட்சி இருக்கும்போது அதிமுகன்ற ஒரு வலிமையான எதிர்கட்சியாவது அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் பார்க்க நான் அப்படிதான் விரும்புறேன். பட் அப்படி இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எப்பவுமே என் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்குது. பார்ப்போம் எடப்பாடியார் என்ன செய்யறாருன்னு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.